எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அடியேனின் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகவும் கேதும் கருதுமுக சுவமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடும் அந்த அல்சேம் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று சஷ்டி திதி 7/2/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று கிழக்கு சூலம், கிழக்கு திசை போறவங்க ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். யோகம் சூலம் நாம யோகம். கரணம் கரிசை கரணம். மதியம் 4:38 வரை, பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் புரட்டாதி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், மகர ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இந்த மாதம் ஜோதிட குறிப்புல டாபிக்ல வந்து மாசி மாச பலன் தான் பார்க்குறோம். புதுசாக பார்க்குற நபர்கள் வந்து பாருங்க, 1ஆம் தேதியிலேருந்து மேச ராசிலேருந்து வரிசையாக சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு 2 நாள் டீட்டெயில்டாக சொல்கிறோம். உங்களோட குடும்பத்தில் இருக்க எல்லா உறவுக்குமே பலன்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். கடக ராசியில் பிறந்த நபர்கள் இந்த மாதம் உங்களோட ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு, தனுசு ராசியில கேது நட்சத்திரத்துல. அதனால நீங்க இந்த ஒரு மாசம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடம் வந்து திதிசூன்யம்ங்கிற அமைப்புல வந்து பாதிப்புல அடைஞ்சிருக்கு. வேற கொஞ்சம் ஆன்மீக நாட்டமோ இல்லை பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரதோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு. எல்லாத்தோடையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சண்டைகள்லாம் ஏற்படும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களால பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது ஏதாவது ஒரு எதிரியோ அல்லது நோய் ஆரோக்கிய குறைவோ ஏற்படும். இதுலலாம் கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. மாணவர்களுக்கு பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தடை தான் ஏற்படுது. 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு தடை, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தடை, ஞாபக மறதி அந்த மாதிரி அமைப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிக்கிறவங்களுக்கும், 1 டிகிரி 2 டிகிரி படிக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரயமோ அல்லது அலைச்சலோ கொஞ்சம் அதிகமாக வரும். அதே மாதிரி பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கும் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்றதுல சில குறுக்கு வழியில் வந்து கையாளக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தவறு கிடையாது, பண்ணிக்கலாம். போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? வருமானம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, மறைமுகமான வருமானம் வந்து உண்டு உங்களுக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட் சொல்றது, லாட்ரி சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. குடும்பத்துடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே வந்து உங்க ராசிக்கு 2ல கேது பகவான் இருக்கிறனால இந்த 1.5 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்குமே உங்களோட குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுலாம் வர்றது வந்து சகஜம்தான். இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது உங்களோட இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனார் திருமணம் ஆகியிருந்தால் மாமனாருக்கும் பார்க்கணும். இவங்களும் வந்து தன்னோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனங்கள் வந்து அதிகமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது புதன் பகவான், அவரு
கும்பம் 6ஆம் வீட்டுல போய் உட்காந்துருக்காரு தன் ராசிக்கு ராகு சாரத்துல. அதனால இந்த 3 உறவுக்காரங்களும், தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தம்பி தங்கச்சிக்கு மாமனாருக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு மாசம் வந்து ஆரோக்கியத்துல வந்து கவனமாக தான் இருக்கணும், வண்டி வாகனத்துல போகும்போது நிதானம் தேவை அப்படிங்கிறத சொல்லி வைங்க. அடுத்தது உங்களோட தாய்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கும் உங்களோட தாய்க்கும் கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ அம்மாட்டையும் நீங்க வந்து கவனமாக இருக்க வேண்டும். உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை, பொழுதுபோக்கு விஷயங்களை வந்து அதிக நாட்டம் வந்து அவங்களுக்கு வரும், அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் ஆதாயம் தேடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது பூர்வீக இடத்த போய் பார்த்துட்டு வர்றதுக்கான போவாங்க, அந்த மாதிரி அமைப்புகள் வந்து உண்டு அவங்களுக்கு. தெய்வ பக்திங்கிறது அதிகமாக ஏற்படும் உங்களோட தாய்க்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் சார்ந்த கோயில்களுக்கு ஆன்மீக பயணம், சுற்றுலா பயணம் போறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும். ஓகேங்களா, இந்த மாதத்துல. அடுத்தது நீங்க வந்து கடகராசியில பிறந்தவங்க வீடு வாகனம் அமையுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு மாசம் வந்து தவிர்க்கலாம். அதை பத்தி சிந்தனை இல்லாமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா அதுல வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து ஏற்படும், அல்லது வந்து விலை அதிகமாக இருக்கும், அதை அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் எப்படி இருக்கும்? உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக முயற்சி செஞ்சாதான் படிப்பிலே இருக்கட்டும், எந்த ஒரு செயலும் இருக்கட்டும், அதுல வந்து வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து உண்டு. குறுகிய பயணங்கள், அதிகமான பயணங்கள் வந்து செய்வாங்க. உங்களோட பேச்சும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி தான். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சுயமரியாதை வந்து அதிகமா எதிர்பார்ப்பாங்க. அலைச்சல் குணம் வந்து உண்டு. டீனேஜ் வயசுல இருக்கவங்களுக்கு சிற்றின்ப ஆசை அதிகமாக வரும். ஓகேங்களா, குழந்தை பாக்கியம், கடகராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா சிறப்பா இருக்கு. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். முதல் குழந்தை, 2வது குழந்தைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல அமைப்பு வந்து உண்டு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கும்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியம் நடக்கும், வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு. கடகராசியில பிறந்த அரசியல் நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு 5ஆம் இடம்ங்கிறது விருச்சக ராசி, அதனோட அதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் உச்சம் நிலையில இருக்கிறதுனால மக்களோட ஆதரவு இருக்கும் இந்த மாசி மாதத்துல. ஓகேங்களா, கடகராசியோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டு இந்த பகுதி, இந்த 4 விரல் வச்சா எவ்வளவு தூரம் வருதோ அது வரைக்கும் இந்த ராஜநிலையோட எண்களை வந்து எழுதலாம், தவறு கிடையாது. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. அதிகபட்சம் 90 நாளுக்குள்ளார உண்டு. ஒவ்வொரு நாளைக்கும் எண்கள் மாறும், உங்க கோரிக்கையை மாற்றக்கூடாது. மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. ரிஷப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 64. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 88. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 85. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 10. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 14. இது காமனான பலன் தான். உங்களோட ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டமான எண் உங்களோட மொபைல் நம்பர்ல எல்லாத்துலயுமே இருக்கான்னு செக் பண்றதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. கட்டணம் கண்டிப்பாக உண்டு. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.